Hello everyone, welcome to Free Binary Signal channel. So இன்னைக்கு நான் கொஞ்சம் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான ரீசன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் URUSடியில் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை பாருங்கள், மார்க்கெட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது ஒரு தெரியும். அதாவது நல்ல டவுன் ஃபோல் ஒன்று வந்திருக்கு பாருங்க. நல்ல மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் எப்படி வந்திருக்கு? அப் அண்ட் டவுன். அதுக்கப்புறமா எகெயின் இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு எகெயின் வந்து மார்க்கெட் வந்து இந்த மாதிரி போயிட்டு எகெயின் கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நல்லா பார்த்து தான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். பட் இந்த இடத்துல நான் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரெண்ட் லைன் எங்கல்பிங் பேட்டர்ன் இருக்கிறனாலையும் இந்த இடத்துல ஒரு எங்கல்பிங் பேட்டர்ன் இருக்கு, உங்களுக்கு பார்க்கலாம். எங்கல்பிங் பேட்டர்ன் வந்திருக்கு, ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வந்திருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல இங்கே ஒரு ரிஜெக்ஷன், இங்கே ஒரு ரிஜெக்ஷன். ஸோ அப்படி சேமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மார்ஜினல் சேஃப்டி வச்சு இந்த இடத்துல எங்கல்பிங் பேட்டர்னில் நம்ம எடுத்திருந்தா கூட இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வந்துருச்சுன்னா தான் நம்ம ஹையர் ஆப்ஷன் போயிருப்போம். நான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் எடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, ப்ரீவியஸில் நமக்கு ரிஜெக்ஷன் ஏரியா, இது ஒரு குட்டி ரிஜெக்ஷன் ஏரியா, மைனூட்டான ஏரியா. இது மார்க்கெட் அல்கோரிதம் படிக்கிறப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் கேண்டல்ஸ்டிக் சைக்காலஜி சரியாக படிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். இவ்வளோ தான் அந்த ட்ரேடுக்கான ரீசன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட், இந்த இடத்துல நான் வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட்டை பாருங்க, அப் டைரக்ஷன், ஓகேங்களா? மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப் டைரக்ஷனில் போயிட்டுருக்கும் பாருங்க. ஓகே, அப் டைரக்ஷன் போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் சிம்பிளாக அப் அண்ட் டவுன் மார்க்கெட் போகுது அப்படின்னு வச்சுக்கலாமா? பாருங்க. ஸோ இப்போ எங்கே போவோம்? அப் அண்ட் டவுன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் GBP/USD. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் சிம்பிளான விஷயம். ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு செல்லர்ஸ் ஏரியா, ஓகேங்களா? இது ஒரு செல்லர்ஸ் ஏரியா. பட் இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி போயிருக்காங்க. பிரேக் அவுட் பண்ணி போனால் கூட குறிப்பிட்ட இந்த ஏரியாவில் இருக்க ரிஜெக்ஷன்ஸ் அதை வச்சு ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் வச்சு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். GBP/USDயில் ஹையர் ஆப்ஷன் எடுத்ததுக்கான ரீசன், ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துல ரிவர்சல் ட்ரேட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அப் டைரக்ஷன். ஸோ இது வந்து நமக்கு பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட் எடுத்திருக்கனால நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். EUR/USD அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கான சேம் ரீசன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மார்க்கெட்டை பாருங்க, மார்க்கெட்டை 2 பக்கம் ரெசிஸ்டன்ட் லைன் போடுங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல எப்படி போகுது மார்க்கெட்? அப் அண்ட் டவுன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு லெவல். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், ஈஸியாக இருக்கும். டவுன் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்? மார்க்கெட் ஒன்று இங்கே போகும், இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த லெவலில் டச் பண்ணிட்டு கீழே போகும். சிம்பிளான விஷயம். அடுத்து கோல்டில் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இது ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுண்ட் நம்பர் வச்சு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ளஸ் இது ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, ஈஸியான ட்ரேடிங்ஸ். ஸோ இது ஒரு ரவுண்ட் நம்பர். EUR/JPYல எகெயின் நான் ஒரு ட்ரேட் எடுத்துக்க ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ அந்த சப்போர்ட் லெவல் எகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போது இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல்னு வச்சுப்போம், ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வருது அப் டைரக்ஷன், இங்கே வந்து ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறப்போ எகெயின் லைட்டாக இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு கீழே போகத்தான் மார்க்கெட் விரும்பும். ஸோ நாம் எங்கள் இடத்துல ட்ரேட் பண்ணியிருக்கோம், இந்த ரீட்ரெஸ்ட் எடுக்கிற இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சிம்பிள். அண்ட் AUD/JPY இந்த இடத்துல கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, இதில் நியூ ஹை நியூ லோ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூ ஹை ஃபார்ம் ஆகுறதுக்கு இந்த பாருங்க, இந்த கேண்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் EUR/JPYல இது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன். ரொம்ப சிம்பிள். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஸோ இதில் நியூ ஹை வச்சு நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ப்ரீவியஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை, இது ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரும்.
ஸோ இதுதான் நாம் எடுத்த ட்ரேட்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லைவ் அக்கௌண்ட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ், இது லைவ் அக்கௌண்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் இதில் $2000 மேலே நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் லீடர் போர்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்ட்ரால் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் தான் இந்த $67. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் இருக்குது. வித்தவுட் இண்டிகேட்டர்ஸில் நம்ம ஈஸியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது தேவையே படாது. ஸோ ஓகேங்களா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்களும் லேர்ன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஏர்ன் பண்ணணும்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.